விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஆகிய குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார், சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இது மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய முயற்சிகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்தை காட்டுதுங்க. இப்போ குருவே அஷ்டமத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு அவ்வளோ வேகமாக நடக்காது. நம்ம எதை எதிர்கொள்கிறோமோ அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி சனி 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், காதல் விஷயங்கள், அது மாதிரி சில விஷயத்துலாம் கொஞ்சம் அதிருப்திகளும் சில மெனக்கெடுதல்களும் தேவைப்படும். அதில் அவ்வளோ அனுகூலமான விஷயங்கள் உடனே வந்துடாது. நம்ம முயற்சி எடுத்து தான் அதில் ஒரு நல்ல ஒரு செய்திகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, குரு பார்வை பெறுவது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில அக்கறை மெனக்கெடுதல் தேவைப்படுகிறது. அதே சமயத்துல இந்த இடம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம், தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு கேது 4-10 இருப்பது. இதுல குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் காட்டுது. அதே சமயத்துல மாத கிரகமாகிய ராசி அதிபதி செவ்வாயே 11ஆம் இடத்துல இருந்து சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ எப்போ ராசி அதிபதி சனியின் பார்வை பெறுகிறாரோ அப்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், கிளாரிட்டி மிஸ் ஆகும், டிசிப்ளின்டா இருக்க முடியாம சில பிரச்சனைகள், அலைச்சல்கள், மன அழுத்தங்கள் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக தான் ஒரு பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணி வரக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி அமைப்பு விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் 2025 ஒரு தாக்கத்தை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக செயல்பட்டு தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குது. மாணவர்களாக இருந்தால் படிக்கிற விஷயம், என்ன படிக்க போறோம், அது மாதிரி விஷயத்துல சிரத்தை தேவைப்படுகிறது. இந்த மாதிரி இளம் வயதினர்கள் அவங்களோட வேலை விஷயத்துல எப்படி செட்டில் ஆக போறோம், எது மாதிரி பண்றது, அதுலேயும் நிறைய தொய்வுகள் வருகிறது. அடுத்த வரக்கூடிய நடுத்தர வயதினர் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலதிபராக இருக்கிறாங்க, வியாபாரியா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் விஷயமா நிறைய மாறுதல், அபிவிருத்திக்காக சில மெனக்கெடுதல், ஒன்று சரி பண்ணா இன்னொன்று பிரச்சனை ஆகுறது, இன்னொன்று போய் சரி பண்ணா இன்னொன்று பிரச்சனை ஆகுதுங்கிற மாதிரி நிறையா சீர்திருத்தங்களும் நிறைய முயற்சிகளும் நிறைய எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது.